டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். எம்ஆர்பி நர்சஸ் அண்ட் வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ் போஸ்டிங் குறித்த ஒரு சில முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பற்றி தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த எம்ஆர்பி எக்ஸாம் குறித்தோ இல்லைனா எம்ஆர்பி நர்சஸ் குறித்து எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் நம்மளோட எம்ஆர்பி நர்சஸ் குறித்தும் விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்சஸோட அந்த போஸ்டிங் வந்து ஹோல்டில் இருக்கு இல்லையா, கேசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காண்டி அதை கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல, அதை பற்றி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் பெர்மனன்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த நர்சஸை வந்து கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வலியுறுத்தல் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட விஹெச்என் போஸ்ட் பற்றி பேசும்போது யாரோ ஒருத்தங்க தொடர்ந்த வழக்குக்காக மொத்தமாக எல்லா விஹெச்எனோட அந்த போஸ்டிங்கையும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. பட் எப்போ இந்த விஹெச்எனோட போஸ்டிங் பற்றி பேசினாலும் கேஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை காட்டி கடந்த 4 ஆண்டுகளாக கிராம சுகாதார செவிலியர் நியமனங்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதை வைத்து கிராம மக்களின் அடிப்படை சுகாதார நலத்தையே அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் 15,000க்கும் மேற்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ராதாபுரத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கு பெற்ற தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர் மேம்பாட்டு மாநில துணைத் தலைவர் வினோதினி கூறியதாவது, எம்ஆர்பி மூலமா எக்ஸாம் வச்சு எடுத்த நர்சஸ்க்கு வந்து வெறும் 18,000 வரைக்கும் தான் வந்து சேலரி வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பெர்மனன்ட் பண்ணால் 54,000 வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகப்பேறு விடுப்புக்கான ஊதியமும் வழங்குறதில்ல, அதுவுமே வந்து கொடுக்கணும். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் மத்திய அரசு மருத்துவமனைகளில் உள்ளது போல செவிலியர் பதவியின் பேரை செவிலிய அலுவலர், அதாவது நர்சிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புதிதாக துவக்கப்பட்ட 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கொரோனா காலத்தில் பணிபுரிந்து நீக்கம் செய்யப்பட்டவர்களையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஏப்ரல் 26 சென்னையில் நடக்க உள்ள மாநில கூட்டத்தில் போராட்டங்கள் குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் எம்ஆர்பி பற்றி இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நர்சஸ், ஏப்ரல் 26 மாநில கூட்டம் வந்து நமக்கு நடக்க இருக்குது. அது மோஸ்ட்லி வந்து சென்னையில் நடக்கும். இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயங்கள் பற்றியும் என்ன செய்வாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நர்சஸ் வந்து போஸ்டிங் போடுறதுக்கான விஷயங்கள் பற்றியும் பேசுவாங்க. இனி வந்து நர்சஸ் எடுத்தால் கண்டிப்பாக வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டில் தான் எடுப்பாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த எம்ஆர்பி நர்சஸ் குறித்த எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலுமே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். தேங்க்யூ.